ஹாய் கம்பேர்ட் சேனல் நம்ம சொல்லிட்டு போக பார்த்தீங்கன்னா பில்டப் நேஷனல் எஸ்எம்பியோட பார்ட் 17 லூஸு சரி 17 கைஸ். சரி கேஸ் இப்போ வந்து எடுத்தோன்னே நம்ம ஸ்டார்டிங்லேயே நீ ஆடு ஓகே இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு அன்சன் யூஸ் பண்ண சொல்லிட்டு பண்ணிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் செட் ஆஃப் நிறைய நம்ம செய்ய போகிறோம். அது ஜிஎஃப்டிக்கும் கேங்ஸ்டருக்கும் தவிர ஃபுல் செட் ஆஃப் டைமில் ப்ரோ. எஸ் தட்ஸ் ப்ரோ. ஓகே நீங்கள் என்ன பாருங்க நம்பாட்டி நான் பாருங்க ஸ்டாக் விட்டு வெட்டி தந்துட்டேன்னா பண்ணி தருவீங்கல்ல. அது எப்படி நடக்கும்? வாய்ப்பில் இல்லை சார். உங்கள் அண்ணனை தான் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் பண்ணி தர மாட்டேன். ஓகேவா? நான் உங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன் சொல்லிட்டேன். சரி ஓகே தான் என் தம்பின்றவனுக்கும் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதாவது நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கே வராங்க நான் வான் பண்ணுறேன் அங்கே வந்து ரேஷன் டைப் பண்ணிட்டு அப்புறம் நான் தான் வந்து சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கு போவேன். 1 மினிட் ஆகிட்டுருந்தாங்க. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஜான்சி தான் பேர். ஜான்சி நான் பார்த்து விளாட போதும். அப்புறம் வீடியோ ஃபோட்டோ இருக்கு காட்டுறேன் மாட்டா. எப்படி தெரியுமில்ல உனக்கு? கால் பண்ணிட்டு போகும்போது தெரியுமில்ல? அது போட்டுருவேன். அடிச்சிடுவேன். சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம், டைமண்ட் ரெக்கமெண்ட் பண்ண வச்சுருவோம். எதுக்குன்னா டைமண்ட் ஒர்லேயே நம்ம வீட்டுக்கு எத்தாப்புல ஒரு எங்கள் பேர் எழுத போகிறோம். BLK எழுத போகிறோம். அதாவது பாஸ் லாடு அப்புறம் கிங். ஒரு வெப்சைட்டுக்கு போய் ஓகே கைஸ் நான் கண்டுபிடிச்சேன் கைஸ். இதெல்லாம் எப்படி நான் என் சேனல்ல வீடியோ போட்டுறேன். எப்படி சொன்னேன் ஏன்னா கேஜிடி வேஸ்ட் கைஸ். வீடியோ எடுக்க மாட்டாங்க கைஸ். நினைச்சேன் கைஸ் கைஸ் பார்த்துக்கோங்க. அப்போ கேஜிடி வந்து வருமா இதே. ஸோ கேஸ் வந்து டைமண்ட் வின் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க டைமண்ட் வின் பண்ணுறது இருக்குது. ஏதாச்சும் நம்ம பேர் எழுதிட்டு அது போக கொஞ்சம் டைமண்ட் தேவைப்படுது. அந்த டைமண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நிறையா யூஸிங் தேவைப்படுது. அதெல்லாம் அதை பார்த்துக்கலாம். ஸோ லாடு தள்ளி போல லாடு இல்லை லாடு பண்ணுறேன். இப்படி பண்ணிட்டு பக்கத்தில் போகிறோம். இது இங்கே டைமண்ட் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கா அது சொல்கிறேன். சரி அப்போ ஃபஸ்ட் இது வரைக்கும் உங்களுக்கு பண்ண சட்டையில அந்த இதெல்லாம் யார் படுத்துது? நீங்கள் தான். அப்போ அதெல்லாம் என்ன நான் ஏன் பண்ண நீங்கள் ஏன் பண்ணீங்க வந்து கேஜிடி அடிச்சு மூஞ்சில் உடச்சு கிச்சேஞ்சு பார்த்துக்க. சரி வாங்க நிறைய செல்சல் எவ்வளோ டைம் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு இது டைம் லாஸ் போட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி மைண்ட் பண்ணுறேன்னு இதுக்கு நல்லா பேச முடியாது சொல்லிட்டேன். ஓகே எடுத்து டைமண்டில் நம்ம பேர் எழுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டைமண்ட் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் செல்சல் வந்துருக்கும். அதனால் உங்களுக்கு கண்டு தெரியாது ஒன்றும் தெரியாது. ஒன்றும் புரியாதுன்னா நான் வந்து நான் பேர் போட்டு நாங்கள் லாஸ்ட்டில் காட்டுவேன். வியூ அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ BLK எழுதிட்டேன். அழகாக டீசெண்டாக எழுதிட்டேன். இப்படியா அது போக மீதி இருக்க ஓரம் வச்சு மைண்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே சொல்லுங்கள் கைஸ். ஆமாம் GFலாம் எதுக்கு அந்த கருமத்தில் எழுதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் விட்டேன். அவங்க கேம் வர மாட்டாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு பண்ணணும் கைஸ் சொல்லுங்க. இப்போ கூட வந்தியா ஃப்ரீ ஃபயர் ரேங்க் புஷ் பண்ணிட்டு சார்ஜ் இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 2% வந்து சுவிட்ச் ஆஃப் வருஷன் சொல்லிட்டு சார்ஜ் போட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு அவனுக்கு எதுக்கு GFன்னு எழுதணும்னு கேட்குறேன். ஆமாம் கேஜிடி வாய முடிச்சு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாள் பிஸி ஆயிடுவேன் தெரியுதுல. மைண்ட் கிராஃப்ட் கொஞ்சம் கூட வந்து நாட வேண்டியதானே? அதெல்லாம் நாங்கள் கொஞ்ச நாளில் சீசனை முடிச்சுட்டு போயிடுவோம். இல்லைடா ஆமாம் அதுக்கடுத்து கைஸ் அதுக்கடுத்து நாங்கள் டக்குன்னு 3 இன்னொரு சீசன் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சீசனுக்கு வந்து நான் வந்து லாடு மகாத்திரத்தி சேர்த்துக்க மாட்டேன். சாரி கேங்க்டரு எடுத்துக்க மாட்டேங்க சொல்லிட்டேன். வந்து யாரெல்லாம் டீம்னா லாடு அப்புறம் அந்த கிங்கே ஒரு டாக்ஸ் 2 டாக்ஸ் இருக்குது. அந்த 2 டாக்ஸ் ஒரே டீமில் போட்டுறேன். அப்புறம் வந்து ஜிவிடி ப்ரோ த லயன் ஒரு ப்ரோ பிளேயர் இருக்காப்புல. அவரும் அந்த கேங்ஸ்டர்னு ஒரு கண்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அவனும் டீமு என்ன பண்ண தெரில. வெரி பேடாக போகுது சீசனு. பார்ப்போம். கோயட்டாக இருக்கணும். அப்புறம் கைஸ் அப்புறம் இது GFT இருக்காப்புல அவர் வருவாப்புல. GFTயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சின்சான்னு அவரும் வருவாப்புல. அவங்க 2 டீமு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல. ஆமாம் அது வந்து அந்த கதாவை கூட்டு வருவாப்புல. அப்புறம் நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக தெரில வருவாங்க. ஆனால் எப்படி வரலாம். ஸோ அவங்க வரப்பெல்லாம் பார்ப்போம். அப்புறம் 10 பேர். அப்புறம் கைஸ்
நம்ம ஹார்டல் 3 வந்து போயிட்டு இருக்கு ஒரு சீசனு. அது வந்து நான் அப்பப்போ தான் போடுவேன், இல்லாட்டி போட மாட்டேன். நான் போடுவேன் கைஸ். அப்படிலாம் யார் பண்ணுங்க கைஸ். கைஸ் நீங்க என்ன பாருங்க மறக்காம. சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கைஸ் இப்போ கௌதம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ முடிச்சேன் கைஸ். ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து 24 minutes போயிட்டேன். இப்போ வந்து 18 minutes ஒரு கேம் போயிருக்கு, ஒரு பாட்டு போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு ஒரு 18 minutesக்கு ஒரு பாட்டு வரும். நெக்ஸ்ட் பாட்டு அடுத்து இன்னொரு பாட்டு எண்டிங்காக இருக்கும். மொத்தம் 3ஆவது பாட்டு அப்படியே எண்டிங் பண்ணிடுவேன். ஏன்னா பாட்டோட எண்டிங் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, டைம் கிடையாது, வீடியோவில் சோஷியல் கிடையாது. ஆமாம் கைஸ் டெட் ரைட்ஸ் வந்து விளாடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இப்போ விளாடுவேன். பக்கமே பார்க்குற லைக் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் டெட் ரைட்ஸ். ஆமாம் சரி கைஸ் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நெதரைட் ஆர்மர் செஞ்சுட்டு. சரி நெதரைட் எனக்கு போட்டுக்கிட்டே எல்லாத்துக்கும் ஆர்மர் செஞ்சு இல்லை நெதரைட். அதனால் இப்போ இங்கே வந்து ஓசன் மொமெண்ட் வந்துட்டேன். எதுக்கு நான் ஹார்ட் ஊசி இங்கே கிடைக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் எனக்கு அவ்வளோ இந்த அளவுக்கு நான் அவ்வளோலாம் மைண்ட் எனக்கு தெரியாது, விளாட தெரியாது. வந்து சாப்பிட்டு வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றுமே இங்கே கிடைக்கல கைஸ். இது போட நாசமாக பண்ண வேஸ்ட் இது தண்டத்துக்குன்னு இருக்குது. இது எதுக்குன்னே தெரியல. ஆமாம் நீ வாங்க நான் போட்டா சாம. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள காய மூடுன்னேன். சரி சார் எடுத்துக்கோ நெதரைட்டில் இது பிகாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கதைட்டு இருந்தேன். அவங்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா இப்போ நான் போடுறதுனா இங்கே கூட இந்த பிளாக்ஸ் உடச்சிட்டு போகணும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி உடச்சு போன பார்த்தா ஹார்ட் ஊசிக்கு இந்த பாக்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதனால் உடக்க முடியல, பாட்டிக்கு போக மாட்டேங்குது. இது எடுத்துக்கிட்டு செத்துட்டேன். அப்புறம் எப்படி கைஸ் இந்த இது சாபம் போகணும்னு எனக்கு தெரியல கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில, என்னமோ ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண போறேன் அடுத்த பாட்டு கைஸ். அடுத்த பாட்டு தேடிட்டு வந்து இங்கே வெடிக்க வச்சு எடுத்துடுறேன் எல்லா பொருளையும். நாங்களாம் யாரு சாப்பிட்ற இடக்கே சாபம் வருச்சு. இப்போ கைஸ் கெத்து ஏதோ ஓசன் ரூயின்ஸ் என்னன்னு லொக்கேஷனில் போட்டு கைஸ் நாசமாக போட கொடுக்கவே இல்லை கைஸ். அங்கே பார்த்து ஷார்ட்ஸில் ஓசன் ரூயின் கண்டுபிடிச்சிக்கன்னு போக சொல்லி தான் ஏடா அங்கே ட்ரேடன்ட்டு கொண்டு சொல்லுங்க கைஸ். ஓகே அப்புறம் கைஸ் அப்புறம் பார்க்கல லைக் பண்ணி சொல்லுங்க. ஓகே பாய் 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 டாட்டா பாய் கைஸ் டாட்டா பாய்.